நீங்க ஒரு டைம் இதை போல செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதே போல தான் கேட்பாங்க. நான் வந்து 1 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கஸ்தூரி மெத்தி, வெங்காயம் இதை போல நீளமா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. கூடவே 5 பச்சை மிளகாய், 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இதெல்லாம் கலந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இப்ப பேன் வச்சுக்கலாமா. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து நீங்க இஷ்டப்பட்டா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு பீஸா அப்படியே சேர்த்துருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கலந்து விடலாம். இதே போல் திருப்பி விட்டுட்டு நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நடுவில் எடுத்து திருப்பி விடுங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. கொத்தமல்லி நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல சிக்கன் வறுவல் ரெடி.